வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் ஆச்சி எனக்கு சொல்லி கொடுத்த சிக்கன் கறி ரெசிபி தான். இதை எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சிக்கன் 65 தூள் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது கூடவே அரை லெமனோட ஜூஸை புழிஞ்சு விட போகிறேன். அரை லெமனே போதும். லைட்டாக புளிப்புத்தன்மைக்காக இதை சேர்த்திக்கிறோம். இப்போ இதை சேர்த்துன பிறகு கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக கூட வேணாம், ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த மசாலாலே உப்பு இருக்கிறதுனால அதிகமாக சேர்த்த வேண்டாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. இந்த மசாலாவோட அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த சிக்கனில் கோட் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சிட போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு சைடாக வச்சிடலாங்க. ஒரு இடிக்கிற கல்லை எடுத்துக்கலாம். இதில் 3 ஏலக்காயை சேர்த்துக்கிறேங்க. அடுத்து ஒரு 3 கிராம், பெரிய சைஸ் கிராமுங்கிறதுனால 3 சேர்த்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 4லேருந்து 5 வரைக்கும் சேர்த்திக்கங்க. இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தட்டி வச்சோம் இல்லையா ஏலக்காயும் கிராம்பையும், அதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்திக்கணும். இது இந்த டிஷ்க்கு பர்டிகுலராக ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே ஃப்ரெஷ்ஷாக தட்டி நம்ம சேர்த்திக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இப்போ லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு தான் தக்காளி சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்தியே நம்ம வதக்கிக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தூளுப்பு மட்டும் சேர்த்திட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபுல்லாக வதங்கின பிறகு தான் சேர்த்தணும்னு அவசியம் கிடையாது. இதையும் சேர்த்து இந்த வெங்காய தக்காளி கூடயே நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தாங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. வதங்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போன பிறகு நம்ம இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்திக்கிறோம். இதில் நல்ல மசாலாலாம் பிடிச்சி ஊறி இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திக்கலாம். அதாவது 1/2 hour ஆன பிறகு இதை நான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாமே நல்லா கலந்து வரணும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கணும். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துறேன், அதிகமாக சேர்த்தலை. இதுலேயே தண்ணி விடும். ஸோ 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாம். தண்ணி சேர்த்தி ஒரு நிமிஷம் கழித்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுறேன். இப்போ ஒரு 1/2 minute இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. இப்போ 1/2 minute ஆயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா குக்கரை மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்த வேணாம், அப்படியே மூடி மட்டும் போட்டுடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுவே போதும். இப்போ ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ குக்கர்லேருந்து விசில் வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள்,
நல்லா நம்ம சிக்கன் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை வந்து ஒரு வேறு கடாய்க்கு மாற்றிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தி செஞ்சிங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதில் நம்ம தாளிக்கிறதுக்காக 2 இதை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கடுகு உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சோம்பு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு ஒரு 25 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்போஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த ஸ்டேஜில் தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கொடுத்துரும். அது ஒரு சைடு வதங்கட்டும். இன்னொரு சைடு வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கீங்க, துருவன தேங்காய். இப்போ இதை 2ஐயும் சேர்த்து பச்சையாக அந்த வெங்காயத்தை பச்சையாக போட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு சைடு வச்சிடலாம். நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். நான் குழந்தைகளுக்காகங்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்திருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்ட பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்திக்கிறேங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துன பிறகு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு நான் இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், ரொம்ப லோ ஃப்ளேம் வேணாம். 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை வெங்காயம் தேங்காய் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. இப்போ இது கூடவே மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு அந்த தண்ணியை மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். எக்ஸ்ட்ரா ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் மிக்ஸி ஜாரை அலசி அதில் சேர்த்திக்கங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துன பிறகு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கிரேவியும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கெட்டியாகணும். ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி மாறி இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சிருங்க ஃபுல்லாக. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சிக்கன் கறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு பக்காவாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் எங்கள் ஆச்சி சொல்லி கொடுத்த ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.